ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஒஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் 2024 அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து 10வது இடத்துல நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்டு அது இதெல்லாம் வச்சு பயங்கரமாக இந்த படத்தை வந்து பூம் பண்ணாங்க. நக்குல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படமே இல்லாமல் இருந்தார். அவருக்கு தேட்டருக்குலாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் ஒன்று வந்து பிரச்சனையாக போயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பாட்டு வந்து ஒரு 2வது ரீல்லே வர ஆரம்பிச்சது. அதுலேயே தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படத்தில் கதையே அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதான் இந்த படத்தினால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து யார் நடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விமல் அண்ட் வந்து அந்த போஸ் வெங்கட் வந்து இந்த படத்தை வந்து இயக்குனர். ஏதோ வந்து வாத்தி வந்து ஹிட் ஆயிடுச்சனால வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆகுன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல்டில் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் நினச்ச அளவுக்கு வந்து போலங்க. ஸோ விமல் எப்பவுமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடியது தான். பட் இந்த படத்தை வந்து ஓகே பண்ணி மேபி வந்து ஏதாச்சும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கொலாபரேஷன் சரியில்லாமல் ஆச்சோன்னு தெரில. இந்த படம் நினச்ச அளவுக்கு வரல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அவரை பற்றி சொல்லி ஆகணும். கோட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக அவருக்கு வந்து இருந்தது. அதனை தொடர்ந்து ரிலீஸ் ஆன படம் தான் வந்து இந்த பேட்டர் ஆப்பு. பட் பேட்டர் ஆப்பில் வந்து வேதிகாவும் பிரபுதேவாவும் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தில் கதையாகவும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஒரு ரோல் மாடல் பேஸ் பண்ண ஒரு கதை தான் இது. பட் வந்து அது கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸாக வந்து முடியும். அந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டாகவும் தரல. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டு அது இதெல்லாம் வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கதை இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஒஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன். இது யார் படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி படம். ஸோ விஜய் ஆண்டனினாலே வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல படம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படம் வந்து எப்படிப்பட்டதுன்னா வந்து சலீம்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதோட சீக்குவலாக தான் இந்த படத்தை வந்து கொடுத்தாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லைங்க. ஒரு மலை பிடிக்காத மனிதன் வந்து எவனும் இருக்க மாட்டான். பட் இந்த படத்தில் வந்து அப்படிதான் வந்து காமிச்சு லாஸ்ட்டாக வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையிலே போட்டு அடிக்கிற மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸே இந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ விஜய் ஆண்டனி வந்து இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் கொஞ்சம் வந்து வருத்தக்கூடியமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லிஸ்ட்டில் வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லாந்தர். இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி வந்து வெறும் 2 நாள் தான் வந்து தேட்டர்லேயே வந்து இருந்தது. ஆக்சுவலாக சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன், வெள்ளி சனி ஞாயிறு ஓடுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படம் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமையே வந்து இந்த படத்தை தேட்டர்லேருந்து வந்து தூக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னே வந்து சொல்லலாம். வித்தார்த் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. பட் வித்தார்த் வந்து இதே ஒரு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமைன்னு ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கதையில் வந்து சொதப்பல் இருந்ததுனால வந்து இதை ஒஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக பிரதர். ஸோ வந்து அந்த மக்கா மிஷின்ற ஒரு பாட்டு வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த பால் டப்பா வந்து இந்த படத்தை பாடியிருக்கின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயம் ரவி அந்த பாட்டு பாடக்கூடிய. ஸோ அந்த பாட்டு வந்து மக்கா மிஷின்ற பாட்டு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஆனால் அந்த பாட்டு ஹிட் ஆனவங்களுக்கு வந்து படம் வந்து ஹிட் ஆகலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்ப படமாக தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து ஃபுல் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக அவங்க ஃபேமிலியில் வந்து ஒதுங்கி போவாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயம் ரவி சொல்கிறது தான் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சேருவாங்க. இந்த ஒரு குடும்ப படமாக தான் இருந்துச்சு. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னா வந்து அந்த அவுட்புட்டோ வந்து ஒழுங்காக வராதனால இந்த படம் வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஃபிலிம்ல இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைரன் அந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இதில் வந்து ஒரு ஏஜ்டு கேரக்டராக தான் வந்து ஜெயம் ரவி வந்து நடிச்சிருந்திருப்பாரு. ஸோ ஆல்ரெடியே வந்து ஜெயம் ரவிக்கு இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஒன்று அவருக்கு வந்து லைஃப் டைம் ஒரு படமாக வந்து அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறமா அவரோட கரியர் வந்து பெருசாக போகும் அப்படின்னு பார்த்தா பட் அவருக்கு வந்து டவுன்ஃபாலாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதர், சைரன் இந்த மாதிரி அவருக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு ஃப்ளாப்பான ஒரு படங்களாக தான் வந்து வந்துருந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்து சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீர்த்தி சுரேஷ் இருப்பாங்க, அனுபமா பரமேஸ்வரன்லாம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர்ஸை வச்சுட்டு படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை ஒஸ்ட் ஃபிலிமாக கன்சிடர். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன்ன்றது வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அந்த சங்கர் கொடுத்து அந்த கமலஹாசன் இவங்களாம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சிங்க. ஷூட்டில் வந்து இறந்து போனாங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் ஆச்சு, கோவிட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சிச்சுவேஷனால் அந்த கதையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் சங்கர் வந்து கொண்டு போயிட்டாரா, இல்லைனா வேறு ஏதாச்சும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை கொடுத்துறாரான்னு தெரில. இந்த படம் வந்து இருக்கிறதுலே வந்து வேறு லெவலில் வந்து டிபேட்ஸ் வாங்கிச்சிங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவிட்டி தான் இந்த படம் வந்து அதிகமாகவே வாங்கிச்சு. அண்ட் மெயின் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக். அனிருத்த மியூசிக் வந்து எப்பவுமே வந்து ஒரு அந்த கண்டென்ட் கூடியதாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் அந்த ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஒரு ராவாக வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்றது எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ கண்டென்ட் வைஸும் வந்து இன்னும் வந்து நல்லா எழுதியிருக்கான். ஏன் வந்து எழுதாத
இப்போ வர்மா கலை அந்த மாதிரி வந்து சம்மந்தம் பண்ணி போயிட்டாங்களே, எஸ்ஜே சூர்யாலாம் நெகட்டிவ் ரோலில் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டாங்களன்றதுக்காக இந்த படமும் வந்து ஒரு ஒஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஃபிலிம்ஸ்லேயே வந்து 2024 நம்ம பார்க்குறது 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம். இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ஹரி விஷால் இவங்க 2 பேர் காம்பினேஷன் வந்து நம்ம வந்து இந்த தாமிரபரணி, பூஜை இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் தேட்டரில் உட்காந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹரிக்கிட்டேயும் இந்த படத்தில் வந்து கதை இல்லை, விஷால் நடிக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு ஸ்கோப் இல்லை. படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அரைச்ச ஒரு கதையாக தான் வந்து இருந்தது. இன்னும் இந்த ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹரியோட ஜெண்டர்லேயே வந்து இந்த படம் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேக்கிங்காகவும் இந்த படத்தில் வந்து பெருசாக இருக்காது, காமெடியாக அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவிட்டியாக தான் வந்து இருந்தது. அப்படிங்கிறதுனால இதை வந்து நாங்கள் ஒஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட படம் தாங்க. ஸோ லால் சலாம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஹிட் ஆகும். ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட படம், அண்ட் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்க தான் இந்த படத்தை வந்து இயக்குனாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேசினாங்க. ஸோ இந்த பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. இதில் ஒரு மொய்தீன் பாய் இந்த கேரக்டர் தான் வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணியிருந்தார் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எதிர்பார்த்த அளவு கூட படம் இல்லைங்க. ஸோ வெரி ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த தேட்டரிக்கல் ரிவ்யூஸ்லாம் வந்து யூடியூப்பில் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னா வந்து படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அது சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி வந்து படமா, பொண்ணை நம்பியாமல் வந்துட்டா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து வந்துச்சு. பட் வந்து பேக்ரவுண்டில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து காணா போயிடுச்சு. அதனால தான் வந்து இருக்கிற ஃபுட்டேஜஸ் வந்து கவர் அப் பண்ணோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நம்ம ஓடிடி ரிலீஸுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வருன்றது. நிச்சயமாக. ஸோ இவ்வளோ படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப் 10 லிஸ்ட்டில் ஒஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் தரப்புலேருந்து வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை தவிர வேறு ஏதாவது படங்கள் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.